ஓம் நம சிவாய வாழ்க. திரு அண்ணாமலையாரை போற்றி. ஓம் குரு வாழ்க. வணக்கம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கிரக பயிற்சி பார்க்க போகிறோம். அதாவது மனிதனுக்கு எல்லாருக்குமே ஆசைகள் அதிகம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நமக்கு எல்லாருக்குமே ஆசைகள்ங்கிறது கண்டிப்பாக உண்டு. அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப சிலதன ஆசைகள், சிலவங்களுக்கு அது அச்சீவ்மெண்ட்டாக இருக்கலாம், சிலவங்களுக்கு அது வாழ்க்கையில் இந்த ஆசை தாப்பா எனக்கு நிறைவேறணும் நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி ஆசையில் நிறைவேற்றக்கூடிய கிரகமான சுக்கிர பகவான் பயிற்சி பார்க்க போகிறோம். ஆசையை கொடுத்து ஆசை நிறைவேற்றக்கூடிய கிரகம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசை இருந்தால் தான் அதை அச்சீவ்மெண்ட்டை அடைய முடியும். சரிங்களா? அதனால் அந்த ஆசையில் கொடுக்கக்கூடிய கிரகம் பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான். அந்த சுக்கிரபான பயிற்சியை தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஏன்னா அவர் காலபுருஷனுக்கு 11ஆம் பாவத்துக்கு போகிறார், லாபஸ்தானத்துக்கு போகிறார். அப்போ லாபத்துக்கு உலகத்துக்கே அது நம்ம லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த ஒரு மாத காலம். ஏன்னா வருமானத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக, அந்த வருமானம் மூலமாக லாபம், தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு, நிறைய பேர் தொழில் தொடங்குவாங்க உலகத்துக்கு. அது உலகத்துக்கே அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படின்னா ஆகும், லாபத்தை கொடுக்கும், பணம் காசு விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அதுதான் சுக்கிர பகவான். அது பார்த்திங்கன்னா வருகிற மாசி மாதம் 25ஆம் தேதி 8/3/2024 மகர ராசி அவிட்டத்திலேருந்து கும்பராசி அவிட்டத்துக்கு பயிற்சியாக வரார். சரிங்களா? அது கிட்டத்தட்ட ஒரு மாத காலம், பங்குனி மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் அங்கே தான் இருப்பார். அது பயிற்சியாகக்கூடிய நாள் பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி. கண்டிப்பாக மகா சிவராத்திரி அன்றைக்கி விரதத்தை இருங்க. சரியா? விரதம் மேற்கொள்ளுங்க. எம்பெருமான் சிவபெருமானோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அன்றைக்கி பூரா விரதத்தை மேற்கொள்ளுங்க. இரவு உங்களால் முடிஞ்ச வில்வம் பறிச்சுட்டு போயிட்டு அருகில் சிவாலயங்களில் 4 கால பூஜையில் கொடுங்க. அப்படிலாம் முடியலை, வீட்டிலே இருந்து கூட சிவ பூஜை செய்யுங்க. 4 கால பூஜை, அதாவது 3 மணி நேரம் ஒரு கால பூஜை, 6 to 9, 9 to 12, 11 to 3, 3 to 6, இந்த 4 கால பூஜை எப்போனா நீங்கள் இடையில பண்ணிக்கலாம். அதை செய்யுங்க. கண்டிப்பாக இறைவன் சிவபெருமான் மாதிரி எந்த ஒரு தெய்வமும் உடனே வராது. அதாவது சிவபெருமான வழிபட்டவங்களுக்கு அவருடைய அருமை தெரியும். அதே போல் இறைவனை உணர்ந்தவங்களுக்கு அதோட அருமை தெரியும். ஈசனை அவனுடைய அருள் இருந்தால் தான் நீங்கள் அவர் பக்கத்துலேயே போக முடியும். எல்லோரும் சிவன்கிட்ட போக முடியாது. அதுக்கெல்லாம் 7 ஜென்மத்தில் புண்ணியம் அணிந்தால் தான் சிவபெருமானே முதல்ல கும்பிடவே முடியும். அதனால் அந்த சிவ பூஜை செய்து கண்டிப்பாக உங்கள் பாவத்தெல்லாம் நீங்கள் போக்கிக்கலாம். அதனால் ஆன்மீக அன்பர்கள் இது ஒரு இறை சிந்தனையாக எடுத்துக்கோங்க. எல்லா வளமும் நீங்கள் பெறுவீங்க. அதே போல் நம்ம இந்த சுக்கிர பயிற்சியை இன்றைக்கி நம்ம எந்த ராசிக்கு பார்க்க போகிறோம்னா மீன ராசிக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? மீன ராசி அன்பர்கள் எப்போவுமே ஒரு ஆன்மீக அன்புன்னு சொல்லலாம். எதையுமே என்ன பண்ணுவாங்கன்னா, யார் என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்குவாங்க. சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அதிகமாக பணங்காசு விஷயத்தை சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டவங்க. எதையுமே 1க்கு 4 முறை நம்ம கேட்டு செய்வாங்க. சரிங்களா? சில விஷயங்கள் திடீர்னு முடிவு எடுத்துருவாங்க. அதை பின்னாடி அப்புறம் யோசிச்சா செஞ்சிடக்கூடாது அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்க மீனராசி அன்பர்கள். அதே போல் அவங்களுக்கு இந்த சுக்கிர பகவான் பயிற்சி எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீக தளத்தில் தான் போடுறோம். அது பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் சேந்தமங்கலம் அருகில் இருக்கக்கூடிய குறும்ப நாயன்மார் கோவில். அதாவது நாயன்மாரில் ஒருத்தரான குறும்ப நாயன்மார். அவர் பார்த்திங்கன்னா இங்கே தான் முத்தியாக இருக்கார். ஒரு குடவரை கோயில், சுயம்புலிங்க சுவாமி. மேலே சுனை தீர்த்தம் இருக்குது, மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது. அதே போல் அந்த தீர்த்தம் பார்த்திங்கன்னா கேன்சர் கட்டி உள்ளவங்க, அதே போல் ரொம்ப முடக்கமாக முடியாமல் ரொம்ப சீரியஸாக இருக்கக்கூடியவங்க, டாக்டரெலாம் கைவிடப்பட்டவர்கள், இவங்க எல்லாமே தீர்த்தம் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குறாங்க. அதே போல் நம்ம இந்த இந்த சேனலில் பார்த்திங்கன்னா குறைந்த நாள் தான் போடுறோம். இப்போ தான் புதுசாக நம்ம அந்த சேனல் ஆரம்பித்தது. குறைந்த நாள் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். நிறையா பேர் ஆதரவு அளிக்கிறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க, நிறையா சப்ஸ்கிரைப் கொடுக்குறீங்க. அதே மாதிரி நிறைய ஜாதகங்கள் அனுப்பி ஆலோசனை பெறுறீங்க. அதனால் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து அந்த அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் நன்றியை சொல்லி அதேபோல் தொடர்ச்சியாக நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துருவாங்க. ஏன்னா நிறையா நம்ம ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் நிறையா போட போகிறோம். அதே போல் குரு பயிற்சி, நட்சத்திர பலன்கள் இதெல்லாமே அடுத்தடுத்து நம்ம போட இருக்கிறேன். சரியா? அதனால் உங்களுக்கு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு அதில் தொடர்ச்சியாக வீடியோக்கள் வரும். அதே போல் நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சுக்கிர பயிற்சியை மீனராசி பார்த்துக்கிட்டு இருக்கோம். மீனராசிக்கு சுக்கிர பகவான் ராசிக்கு என்ன பண்ணுறார்? 12ஆம் பாவத்தில் இருக்கிறார். கண்டிப்பாக தொழிலில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு முதலீடு செய்கிற மாதிரி வரும். அடுத்தடுத்த பிரான்ச் ஆரம்பிக்கிற ஒரு சூழ்நிலையை இந்த மாதம் பெற்றுத்தரும். அது மூலம் லாபத்தை கொடுக்கும். உங்கள் இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் தள்ளி இப்போ ஒரு சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கிறதோ இல்லை உத்தியோகம் செய்கிறதோ ஏதோ ஒரு வகையில் வேலைவாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்குங்க. அதன் மூலமாக பண வரவு மிகுதியாக கிடைக்கும். சரியா? ஏன்னா சுக்கிர பகவான் தான் ஒரு காசு பண விஷயத்துக்கு சொந்தக்கார். பணம் சம்பாதிக்கணும், வாழ்க்கையில் பணம் காசில் உயரணும்னு நினைக்கிறவங்களுக்கு சுக்கிரன் ஆதிக்கம் வேணும். ஏன்னா ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க, அதேபோல் பேங்க் வேலை பார்க்குறவங்க, பணத்தை முதலீடாக செய்கிறவங்க, நேரடியாக பணத்தை முதலீடாக செய்கிறவங்க,
அவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த சுக்கிர ஆதிக்கம் உள்ளவங்க. ஸ்வீட்டு கடை வச்சுருப்பாங்க, ஸ்வீட்டு இனிப்புக்கெல்லாம் சொந்தக்கார பார்த்திங்கன்னா சுக்கிரன் தான். யார் ஜாதகத்தில் சுக்கிரன் வந்து ஆட்சியாக உச்சம் பெற்றிருந்தாலும் இனிப்பு அதிகம் சாப்பிடுவாங்க. அவங்க இனிப்பு அதிகம் சாப்பிட்றத விட அவங்களுக்கு சுகர் கூட வந்துடும். அதனால் யார் அதிக ஸ்வீட் எவ்வளோ பிடிக்குதோ அதை அளவு குறைச்சிக்கணும். சரிங்களா? அதே போல் வண்டி வாகனம் சேர்க்கை, சொகுசு வாகனங்கள், 2 சக்கர வாகனம், அதுக்கப்புறம் படிப்படியாக 4 சக்கர வாகனம், அதுக்கப்புறம் டிராக்டரு, இந்த மாதிரி வண்டி வாகனம் சேர்க்கை அதிகமாக யாருக்கு இருக்கும் பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து நல்லாயிருக்கும், ஆதிக்கம் இருக்கவங்க தான் நல்லாயிருக்கும். அதே போல் சுக்கிரதசையோ சுக்கிர புத்தி வந்தால் தான் நமக்கு என்ன ஆகும், பண காசு போல் சம்பாதிக்கவே முடியும். 1000 தான் நம்ம வந்து வருமானம் வரல அப்படின்னாலும் சுக்கிரபுத்தியில் தான் வந்து வருமானமே கிடைக்கும். அதுக்கு சுக்கிர பவன் நல்லா இருக்கணும். சரிங்களா? அதனால் இப்போக்கி வந்து பார்த்தீங்கன்னா காலபுருஷ பவன் லாபசாதம் இருக்கும்போது உங்கள் மீனராசி அன்பர்களுக்கு முதலீடு செய்வது மூலமாக, அதாவது முதலீடு செய்வது மூலமாக உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். ஏன்னா கும்பராசியில் அவிட்டத்துலேயும் ஃபஸ்ட்டு 3 நட்சத்திரம் இருக்குது, அவிட்டம், சதயம், புரட்டாதி. அப்போ அவிட்டத்தில் போகும்போது கண்டிப்பாக இடம் சம்மந்தப்பட்ட ஒரு முதலீடை செய்வீங்க, ஒரு மனை மீது காசை போடுவீங்க. சரிங்களா? ஒரு பூஜ்யத்தோட இடம் வாங்குறதோ, இல்லை ஏதோ ஒரு இடத்த விற்கிறதோ, மறுபடியும் ஒரு வீடு வாங்குறதோ, ஏதோ ஒரு வகையில் இடம் சம்மந்தப்பட்ட ஆதாயம் கிடைக்கும். வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக சூப்பரான காலங்க. எல்லாமே உங்களுக்கு அது அமோகமாக லாபத்தை கொடுக்கும். அதுவே சதயம் சாரத்தில் போகும்போது, ஏன்னா ராசிலே ராகு இருக்கிறார், அந்த சாரத்தில் போகும்பொழுது கண்டிப்பாக திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உண்டு. வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூரில் இருந்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணக்கூடியவங்க, மறைமுக தொழில் பண்ணக்கூடியவங்க, பிஸ்னஸ் 2 தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் அதீத லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதம் அந்த மாதம் இருக்கும். அதில் புரட்டாதியில் போகும்போது பணத்தை செய்யக்கூடிய தன்மை, ஏன்னா குரு சாரத்தில் போகும்போது என்ன பண்ணுவோம், பணத்தை சேமிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். குரு வந்து சேமிப்புக்குரியவர். சுக்கிரன் அப்படி இல்லை, ஆடம்பர வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர். நம்ம மனசுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அதை செய்யக்கூடியவர். சரிங்களா? அதாவது ஒரு சுக்கிரதசை புத்தியோ நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவார், தொட்டதெல்லாமே காசாக்குமே, என்ன செஞ்சாலும் சரி. சரிங்களா? சும்மா ஒரு பிராஞ்ச் ஆரம்பித்து நம்ம கண்டிப்பாக ஒருத்தர் வேலைக்கு ஒரு ஆள் போட்டிங்கன்னு வச்சுங்களேன், அதன் மூலம் லாபத்தை கொடுத்துரும். அப்போது ஒருத்தருக்கு மனுஷனுக்கு சுக்கிரதசையோ சுக்கிர புத்தியோ வரும்பொழுது தான் என்ன ஆகும், அதுதான் பணங்கள் சேரும். அப்போ இப்போ காலபுருஷனுக்கு 11 போகும்போது உங்களுக்கு பிரெயினில் இருக்கும் பொழுது எதை செஞ்சாலும், எதை முதலீடு பண்ணாலும் என்ன பண்ணலாம், லாபத்தை சம்பாதிக்கலாம். சரிங்களா? அது விரயச்சனியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆகும், முதலீடு செய்வது மூலமாக அதீத லாபத்தை இந்த மாதம் உங்களுக்கு பெற்றுத்தரும். அதேபோல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் இடத்துல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். ஏன்னா களத்திரக்காரன் சொல்லக்கூடியது சுக்கிர பகவான். சரிங்களா? அதே போல் குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கும். ஏன்னா சுக்கிரன் நல்லா இருந்துட்டாருனாவே குழந்தை பாக்கியம் ஈஸியாக கிடச்சிரும். சுக்கிரன் கட்டிவிட்டா வச்சுங்களேன், குழந்தை பாக்கியம் தாமதமாகும். ஒருத்தருக்கு ஆணுக்கு சுக்கிரன் நல்லா இல்லைன்னா சுக்கிரன் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அப்போ சுக்கிரன் கெட்டு போச்சுன்னா அதை ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் சரியாகும். அதுபோல் பெண்ணுக்கு பிரச்சனை அப்படின்னா கர்ப்பப்பைக்காரக சுக்கிரன் தான். அப்போ கர்ப்பப்பை நல்லா இருக்கணும்னா சுக்கிரன் நல்லா இருக்கணும். அப்போது இதெல்லாமே குழந்தை பாக்கியத்துக்கும் ஏன்னா காரகர் யார், சுக்கிரன் தான். களத்திரக்காரன் சொன்னாலும் கூட அதை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். சரிங்களா? அதே போல் தகவல் தொடர்புத்துறை, நம்ம வந்து ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்டு, அது சிடி டிபார்ட்மெண்ட்டு, எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, கட்டடக்கலை டிபார்ட்மெண்ட்டு, அதாவது சிவில் டிபார்ட்மெண்ட்டு, அதே போல் தொழில்துறை உபகரணங்கள், ஒரு லேப்டாப்போ, ஒரு கம்ப்யூட்டரோ, ஒரு செல்ஃபோனோ, ஏதோ ஒரு வகையில் ஒரு உபகரண சேர்க்கை ஏற்படுங்க. சரிங்களா? கால்நடை வளர்ப்புகள் செய்ய முதலீடு போடுவீங்க, ஒரு விவசாய பணிகள் மேற்கொள்வீங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஐயோ பணங்க செலவாகுதே அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது ஒரு முதலீடாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த திரும்பி லாபத்தை கண்டிப்பாக இந்த மாதம் கொடுக்கும். ஏன்னா சுக்கிரபான் கொடுக்கணுச்சானா என்ன பண்ணுவார், எந்த பாரபட்சமும் பார்க்க மாட்டார். சரிங்களா? தனலாபத்தை தாராளமாக கொடுத்துருவார். சரியா? அதனால் இந்த ஒரு மாத காலம் உங்களுக்கு அனைத்துமே சுபமாக நடக்கக்கூடிய காலமாக இருக்கும். மீனராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக பண வரவு அதீதமாக இருக்கும். கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீருங்க. நீங்கள் நினைத்த மாதிரி உங்களுக்கு வாழ்க்கைகள் அமையும். அதுபடி உங்களுடைய ஜாதகத்தை ஜாதகத்தை ஆய்வு பண்ணிவிட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லா சுகபோகமும் கிடைக்கக்கூடிய மாதம். பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எந்த பிரச்சனையும் வராதுங்க. அது வந்து லாபத்தை கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதோடய உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் யாரோட இருக்கார், சுக்கிரன் யார் சாரை வாங்கியிருக்கார், எந்த கிரகத்தை சேர்க்கை இருக்காரோ அந்த கிரகத்துடைய பலன் இந்த லாபத்தை கொடுக்கும். சரிங்களா? அதனால் ஏன்னா பல கோடிக்கணக்கான ராசிகள் இருக்குது. கோடிக்கணக்கான எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஜாதகம் இருக்காது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிரகம் இருக்காது. ஒவ்வொரு கிரகமும் ஒரு சேர்க்கை இருக்கும். சில கிரகங்கள் பாதிப்படைஞ்சிருக்கும், சில கிரகங்கள் சேர்க்கை இருக்கும். அப்போது சுக்கிரன் எந்த கிரகத்தோட சேர்க்கை ஆகிருக்கோ, செவ்வாயிரம் உங்கள் ஜாதகம் சேர்க்கையாக இருக்கா, மண்ணு சார்ந்த விஷயம் இந்த ராசிக்காக நடக்கும். ஒருத்தவங்களுக்கு என்ன ஆகணும், சுக்கிரன் வந்து சூரியன் சேர்ந்துருக்கும். அப்போ என்ன ஆகும்,
அரசாங்க விதத்தில் லாபம் கிடைக்கும். அப்போ அதுபோல் விதி ஜாதகத்தில் நம்ம என்ன முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஜாதகம் பார்க்குறது. கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை பார்த்து இப்படி முடிவெடுங்க. கண்டிப்பாக இந்த மாதம் என்ன தான் இப்போ இதாக இருந்தாலும் லாபமாக அமையும். உங்களுக்கு வருமானம் சார்ந்த விஷயத்தில் லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஒரு மாத காலம் கண்டிப்பாக அமையும்.